குடிமங்கலம் திட்ட பகுதியில் 420 குடியிருப்புகளும் ஆக மொத்தம் ரூபாய் 527.84 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 4978 அடுக்குமாடி குடியிருப்புகள் தற்போது பணிகள் முடிக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது. அனுதினமும் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு 109 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்குகிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் கண்ணன். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். அதன்படி பார்த்தால் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் 527 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள 4978 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் 207 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள 4 வணிக வளாகங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். இந்த காட்சிகளை நமது பார்த்து வருகிறோம். இதே போன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னை வெளிவட்ட சாலையில் உள்ள மீஞ்சூர், வெள்ளலூர், வரதராஜபுரம், திருநாகேஸ்வரம் ஆகிய இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் 4 உடற்பயிற்சி பூங்காக்கள் மற்றும் 3.20 கோடி ரூபாய் செலவில் தியாகராயர் நதியில் சோமசுந்தரம் விளையாட்டு மைதானத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதே போன்று இந்த வீட்டு வசதி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் 225 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 திட்டப் பணிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.